இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவராத்திரிலையும் சிவராத்திரிக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட், அதை வாங்கி நம்ம பயன்படுத்துறதால நம்ம சிவபெருமான் வந்து ஒளி சொரூபம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆதியும் அந்தமும் தெரியாதவர் தான். நம்ம வந்து இந்த பஞ்சகவிய பன்னீரை ஊத்தணும். ஓ, பஞ்சகவிய. ஆமா, இது இலவசமா கொடுக்குறோம். இது இந்த ப்ராடக்ட் வாங்கினா ஃப்ரீ. ஆமா, ஃப்ரீ. இதுல பஞ்சகவிய பன்னீர் ஊத்திட்டு இந்த ஸ்வஸ்திக் விளக்கு வந்து மேல அதே சேம் ரேட் 1200. அதே எப்படி 1200 ரூபாய்க்கு நம்ம பண்ணுவோம், அதே 1200 ரூபாய்க்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 கோடி தடவை உரு கொடுத்த யந்திரம் இது வந்து நம்ம பண்ணிருக்கோம். இது அம்பாலோட யந்திரமும் இருக்கு, பிளஸ் விளக்கும் கொடுக்கும். ஆமா, இது வந்து இந்த பஞ்சகவிய பன்னீர் இலவசம். ஆத்ம ரூபமா நம்ம சிவபெருமான அன்றைய தினம் வழிபடுறதால நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் ஹோல்ட் பண்ணி கூட இது பாருங்க, இப்படி மாதிரி கையை ஹோல்ட் பண்ணி கூட சிவபெருமானுக்கு இப்படி பொறுமையா நீத்தி நிதானமா ஆரத்தி காட்டலாம். அந்த 4 கால பூஜைக்கு மட்டும் பண்ணாங்க. இல்லத்துக்கு எந்த ரூபத்துல சிவபெருமான் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரோ மிக விரைவில் வர காத்துட்டு இருக்காரு. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவராத்திரி பத்தி இதுக்கு முன்னாடியே ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவு பார்க்காதவங்க ஒரு முறை அந்த பதிவு போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த பதிவுல இருக்கு. அதே மாதிரி இந்த பதிவுலையும் சிவராத்திரிக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட், அதை வாங்கி நம்ம பயன்படுத்துறதால நமக்கு என்ன நன்மை அப்படிங்கறத சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சாரம். ஜெய் புவனேஸ்வரி. நல்லா இருக்கேன் ஜி. நீங்க சொல்லுங்க, லாஸ்ட் பதிவுல சிவபெருமான் பானலிங்கத்தை பத்தி நம்ம மக்களுக்காக சொல்லியிருந்தோம். இந்த பதிவுல என்ன சொல்ல போறோம்? சிவபெருமான் வந்து ஒளி சொரூபம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆதியும் அந்தமும் தெரியாதவர் தான் சிவபெருமான். சிவபெருமான் ஒரு பிள்ளைக்கு வரம் கொடுத்துருக்காருன்னா அது வந்து விநாயகர். ஸோ அந்த விநாயகர், சக்தி, சிவன், ஜோதி இது எல்லாமே கலந்து ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ராடக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி எதனாலனா பானலிங்கம் நம்ம லிமிட்டடாக 10 பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஜோதி வடிவத்தில் இருக்கிற இந்த சிவபெருமானையும் 10 தான் பண்ணிருக்கு. ஸோ ரெண்டுமே அதே தான். இது வந்து ஜலதீபமாகவும் நமக்கு ஆக்ட் ஆகும், பஞ்சபூதத்தோட அனுகிரகத்தும் பெறக்கூடிய. எதனாலனா அந்த ஒரு ராத்திரி மறுபடியும் நமக்கு வராது. மகாசிவர என்னதான் எத்தனை இப்போ 11 சிவராத்திரிகள் வழிபாடு பண்ண பலன் ஒரு ராத்திரியில கிடைச்சது. ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், 2 ஒர்க் இருக்கு இல்லையா. ஸோ அதில் ஸ்மார்ட் ஒர்க்காக தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான். என்னை ஈன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி என்னோட குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க பிரத்யங்கராதேவியோட உபாசகர் அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா இதுதான். ஸோ இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்கள்லையும் இதை வந்து வைப்பாங்க. இல்லை ஜென்ரலாக சங்கு வைப்பாங்க, சங்கு ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோரலெஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு வந்து சிவனோட ஆவுடை மாதிரியே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வடநாடுகளில் இது வந்து ஆவுடையாக வச்சிருவாங்க. ஸோ இதில் வந்து லிங்கம் வைப்பாங்க, அவங்க இதில் வந்து விபூதி வச்சு வைக்கலாம். இப்போ என்கிட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜிக்கப்பட்ட யந்திரம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். ஸோ வெளியில வரக்கூடாதுனால அதை சீல் பண்ணியிருக்கோம், கன்சைன் பண்ணிட்டோம். ஸோ இதோட தன்மை என்னன்னா இதுக்கு மேல நம்ம வந்து இந்த பஞ்சகவிய பன்னீரை ஊற்றணும். ஓ, பஞ்சகவிய. ஆமா, இது இலவசமா கொடுக்குறோம். இது இந்த ப்ராடக்ட் வாங்கினா ஃப்ரீ. ஆமா, ஃப்ரீ. இதுல பஞ்சகவிய பன்னீர் ஊத்திட்டு இந்த ஸ்வஸ்திக் விளக்க வந்து மேல வைக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்வஸ்திக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமானுக்குரிய யந்திரம் சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில வெற்றியை குவிக்கக்கூடியது. ஸோ நம்ம விக்னங்களை கலைஞ்சு நமக்கு வாழ்க்கையில வெற்றியை கிடைக்கிறதுக்கும் அதே நேரம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் போறதுக்கும் தீபம் தான் ஒரு பயனுள்ளதா இருக்கும். கீழே இருக்கிற யந்திரம் வந்து ஸ்ரீ யந்திரம் சொல்லுவாங்க. ஸ்ரீ யந்திரம்ன்றது அம்பாலோட நகர சாம்ராஜ்யம். ஸோ சிவபெருமானோட அங்கத்துல சரிபாதி இருக்கிறவ அம்பாள். ஸோ ஒரு முனிவர் என்ன பண்றாருன்னா, சிவனை தவிர்த்து நான் யாரையும் வழிபாடு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பேர் பிரிங்கு முனிவர்னு பேர். அவர் என்ன பண்ணுவாருன்னா சிவனை மட்டும் வழிபாடு பண்ணிட்டு இருப்பாரு. அம்பாள் பார்த்துட்டே இருந்தா என்னடா இதுன்ட்டு. ஸோ அம்பாள் கூட இருந்தா கூட அவர் வண்டி வடிவில் வந்து கூட சிவனை மட்டும் சுத்திட்டு போயிடுவார். அப்ப சரிபாதி அம்பாள்ல இது வாங்குறாங்க அப்படின்னா கூட அவர் இது பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால அம்பாள் என்ன பண்ணா அவரோட சக்தியை பிடுங்கினதுக்கப்புறம் இப்ப போய் சிவபெருமான் வழிபாடு பண்ணு அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு கூட சில தவறுகள் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால சிவனை வந்து நம்ம லிங்க வடிவத்துல எடுத்து பூஜை பண்ணாலும் அதுல அம்பாலோட அந்த சக்தி ஊட்டப்பட்ட அந்த ருத்ர ஏகாதசினி ருத்ரோஹோமம் பண்ண அந்த சாம்பல் நம்ம கொடுக்குறோம். சிவனுக்கு உரிய பொருட்கள் கொடுத்தாலும் அவருக்கு தீபம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனாலதான் கார்த்திகை தீபத்துல வந்து அண்ணாமலையார் ஜோதியை பார்க்கறது அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா.
ஸோ ஜோதி வடிவத்துல அம்பாளை கொண்டு வரும். ம். இது சிவனா உள்ள இது பண்ணி பஞ்சபூதத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு தீபம் இது. ஸோ இந்த ஆவுடையார் தீபம் வாங்குறவங்களும் இதை வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு தீபத்தை வாங்கி அந்த தனியாவே நம்ம பண்ணிக்கலாம், இல்லத்துலயும் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம நான் சொன்ன மாதிரி நம்ம கோவிலுக்கு போறோம், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய, என்னால அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுங்க, அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டுலாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னும் பொழுது பஞ்சகவிய பன்னீர் ஆல்ரெடி இருக்குது. இந்த தீபத்தை கையில ஒரே ஒரு எண்ணெய் பாட்டில் மட்டும் தான் தேவை. அந்த எண்ணெய் பாட்டில் தூண்டி விட்டு எண்ணெய் பாட்டில் வச்சுக்கலாம். ஏதாவது ஸ்பெசிபிக்கான திரி இருக்கா? திரின்னும் பொழுது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு திரி மட்டும் வாங்கி போட்டுக்கலாம், நம்மளே திரிச்சு அதில் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் நம்ம எங்க வேணாலும் கேரி பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே போல நம்ம வீட்டுல வைக்கும் பொழுது கூட இதுல பஞ்சகவியரை ஊத்திட்டு நம்ம அப்படியே டைரக்டா பஞ்சகவியத்தை டைல்யூட் பண்ணக்கூடாது, டைரக்டா பஞ்சகவியத்தை ஊத்திட்டு இதுல பண்ணணும். எதனால அந்த கம கம அதனால நீங்க ஜலதீபம் ஆக்டிவேட் ஆகும். எதனாலனா சிவபெருமான் வந்து ஜோதி தன்னல் சொல்லுவாங்க. அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆழகால விஷயத்தை உண்டதுனால அவர் உடம்பு எப்பயுமே நெருப்பு மாதிரி தந்திச்சுக்கிட்டே இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சிவபெருமான வழிபாடு பண்றவங்களோட உடம்பு வந்து உஷ்ணமா இருக்கும், கருப்பா சில பேர் இருப்பாங்க, கருமை நிறத்தோட இருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவபெருமானை தணிக்கிறதுக்காக தான் அந்த மகா சிவராத்திரி அப்ப 4 காலத்திலையும் அபிஷேகங்கள் பண்ணி அந்த வில்வ இலையால் அர்ச்சனை பண்றாங்க. ஸோ இது எப்படின்னா அந்த கோவில்ல இருக்கிறோம் இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறோம்னா இதை கையில ஹோல்ட் பண்ணி இந்த சிவபெருமானை வேண்டி இப்படியே பார்த்தோம்னா போதும், நம்மளோட தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும், நம்ம பிரபஞ்ச சக்திகளை நம்ம இடத்துல இழுத்து தரும். ஏன்னா பஞ்ச கவியம் அப்படின்றது லக்ஷ்மிக்குரியது. ஸோ உங்களுக்கு கிளென்சிங் பண்ணி கொடுத்துரும். பன்னீர் அப்படின்றது உங்களுக்கு வந்து வாசனை திரவியமா இருந்தா கூட அதுலயும் லக்ஷ்மி கடாட்சம் தான். இதுல 17 மூலிகைகளை சேர்த்து தான் இந்த பஞ்சகவிய பன்னீரே நம்ம ரெடி பண்றோம். ஸோ நம்ம ரெடி பண்ற ஓன் ப்ராடக்ட் அது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கப்பட்டு தான் நம்ம எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம் எந்த பொருளா இருந்தாலும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸா அப்படி கையில ஹோல்ட் பண்ணிட்டு அந்த விலை கேட்கும் பொழுது இந்த இது தாண்ட வேண்டாம். இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு போட்டுட்டு இதை வச்சோம்னா இது முழுக்க உள்ள நனைஞ்சு இருக்கும். ஸோ விளக்கு ஏற்றும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த விளக்கோட ஹீட் வந்து இதுல ரிப்ளிகேட் ஆகும். ஸோ இதை அழகா வச்சுக்கலாம். காத்துல அணிங்கன்றது இல்லை, ஏன்னா இது ஆத்ம தீபம். நம்ம ஆத்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவனை உள்ள கொண்டு வர்றது. ஸோ வெளியில கோவிலை கட்டி வெளியில போய் நான் பாக்குறதோட என் மனதுல கோவிலை கட்டி அதுக்குள்ள பாக்குறேன். இது யார் பண்ணா? நம்ம மனசுலயே கொண்டாடுறோம். பூசலார் தான் மனக்கோவில் கட்டினாரு. ஸோ மணக்கோயிலை கட்டின அந்த மணக்கோவிலுக்குள்ளதான் சிவன் ஃபர்ஸ்ட் வந்தாரே தவிர்த்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு 2வது தான் வந்தார். ஸோ வெளியில தேடுறதோட உள்ள தேடுறது, இது உள்ள தேடக்கூடிய ஒரு ஆற்றல். ஸோ விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட அங்கத்துல தேய்ச்சி எடுக்கப்பட்ட அந்த மஞ்சள்ல இருந்து பிடிச்சு எடுத்தவர் தான் பிள்ளையார். ஸோ பிள்ளையாரை பிடிச்சு வச்சுட்டு தன்னோட கணவன் கிட்ட சொல்லவே இல்லை, நான் ஒரு பையனை உருவாக்கி வச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, நான் உள்ள ஸ்நானம் பண்ண போறேன், குளிக்க போறேன், யாரும் வந்தாலும் உள்ள விடாதன்னு. யார் சிவபெருமானாரா, நான் தான்ப்பா அவங்க அம்மாவோட வீட்டுக்காரர், உள்ள போறேன், விடவே இல்லை. எவ்வளவு சொல்லியும் கேட்கல. திரிசூலத்தால அவர் தலையை எடுத்துடுறாரு. எடுத்ததுனால அவங்க வந்து பாக்குறாங்க, ஐயோ மகனே மகனே, நான் இப்பதான் நான் உருவாக்கிட்டு உள்ள போனேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிட்டு அப்படின்னும் பொழுது அந்த சிவபெருமான் என்ன சொல்றாரு, நான் பண்ணது தப்பு, ஒரு சின்ன பையன் கிட்ட சண்டை போட்டு கூடாது, உன் மேல இருக்கிற பாசத்துல யாரோ ஒரு பையன் தடுத்து நிறுத்தின குழந்தைகிட்ட சொல்லி இருக்கணும், இல்ல உன்னை கூட சொல்லி நீ வர வரையும் வெயிட் பண்ணிருக்கணும். நான் ஒரு இதுல இப்படி தப்பு பண்ணிட்டேன், சரி பூத கணக்குல அனுப்புற, காட்டுக்கு இந்த இதுல போ, பிரபஞ்சத்துல போ, யார் வடக்கு திசையா தலை வச்சு பார்த்துருக்காங்க நான் தலையை வெட்டி எடுத்துருவான்ட்டாங்க. ஸோ ஒரு யானை மட்டும்தான் அம்மா எந்த பக்கம் எடுத்துருக்கு, குட்டி என்னென்ன பக்கம் எடுத்துருக்கு. ஸோ அதோட தலையை வெட்டி எடுத்துருவாங்க, எடுத்துட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்ப சொல்றாங்க, இவர் வந்து தலையை வச்சு கிண்டல் பண்ண மாட்டாங்களா? ஸோ இவர் தான் ஞானத்தின் சொரூபம், இவரை வழிபாடு பண்ணாம யாருமே இது. அப்போ சிவனை வழிபாடு பண்ணணும்னா கூட விநாயகர் ரொம்ப தேவை. அப்ப அந்த விநாயகரை வச்சுதான் நம்ம சிவனை தூக்கிட்டு வரோம். ஸோ இந்த கீழே இருக்கிற பேஸ்ல ஓம்னு இருக்கு இல்லைங்களா, அது சிவனை குறிக்கக்கூடியது. இந்த பிறை நிலவு மாதிரி இந்த ஓம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை குறிக்கக்கூடியதுதான். ஸோ இங்க கீழே அம்பாள் இருக்கா, அம்பாள்ல இருந்து விநாயகர், விநாயகர் வழியா நம்ம சிவனை ஆத்ம ஸ்வரூபத்துல நம்ம ஆத்மாக்குள்ள கலக்கிறது. ஸோ எனக்குள்ள இறைவனை கலக்கணும். ஏன்னா அந்த ராத்திரி, அந்த சிவராத்திரியில, மகா சிவராத்திரியில அந்த ஸ்பிரிங் அப்படின்னு கூடிய அந்த அதிர்ந்த கதிர்வீச்சுகள் நம்ம பூலோகத்துல விழுது. அதனாலதான் அன்னே ஒரு நாள் முழிக்கணும், மற்ற நாட்கள் நம்ம தூங்குறோம். ஸோ அந்த ஒரே ஒரு நாள் கண் விழிச்சு சிவபெருமானுக்கு நம்ம வில்வ இலையால அர்ச்சனை பண்ணி சிவ மந்திரத்தை ஜெபிச்சு நம்ம மனமுருக, நமக்கு என்ன தெரியுமோ அந்த மனமுருக அந்த சிவபெருமானை நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டுல நல்ல மாற்றம் இருக்கும். ஸோ இதை வீட்டுல ஏத்தலாம். அந்த 4 காலத்துல அந்த சில பேரால தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த 4 காலத்துக்கு முன்னாடி டைம் வச்சு எழுந்திருச்சு ஸோ விளக்கு மட்டும் ஏத்திட்டு
கோவிலுக்கு வந்து ஒரு பால் வாங்கி கொடுத்துறது, தேன் வாங்கி கொடுக்கறது, அபிஷேக பொருள் என்ன வில்வ இலை வாங்கி கொடுத்து சுவாமி நீங்க அர்ச்சனை பண்ணுங்க அபிஷேகம் பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம வீட்டுல வந்து படுத்துக்கலாம். முடியாதவங்களுக்கு நான் சொல்ற ஆப்ஷன் இதுதான். வீட்டுல அந்த 4 கால பூஜை கலாரம் வச்சோமா, எழுந்திரிச்சோமா, முகம் அலம்பணுமா, நேர வேலை ஏன் குளிக்காம ஏன் வந்தேன்னு கடவுள் கேட்க போறது இல்லை. நம்மளோட உடம்பு சுத்தத்தோட உள்ள சுத்தம் தான் கடவுள் கேட்கிறாரு. ஸோ முடியாதவங்களுக்காக ரெடி பண்ணுது. ஓகே, சூப்பர். இதனுடைய விலை அதே சேம் ரேட் 1200. அதே எப்படி 1200 ரூபாய்க்கு நம்ம பண்ணுவோம், அதே 1200 ரூபாய்க்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 கோடி தடவை உரு கொடுத்த எந்திரம் இது வந்து நம்ம பண்ணிருக்கோம். அம்பாலோட எந்திரமும் இருக்கு, பிளஸ் விளக்கும் கொடுக்கும். ஆமா, இது வந்து இந்த பஞ்சகவ்ய பன்னீர் இலவசமா கொடுக்கும். இலவசம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த தீபம் வேணுமோ, ஒளி ரூபமா ஒளி ஸ்வரூபமா சிவபெருமான யாரெல்லாம் வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ, ஆத்மலிங்கம் வேணுன்றவங்க அது தனியா வாங்கிக்கோங்க. 2மே வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லைனாலும் அபிஷேகம் பண்ண முடியாது அப்படின்ற வயதானவர்கள் எத்தனையோ பேர் சிவபக்தர்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆத்ம ரூபமா நம்ம சிவபெருமான அன்றைய தினம் வழிபடுறதால நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள் தீரும். ஸோ இந்த ப்ராடக்ட் 1200 ரூபாய் மதிப்புள்ள இது உங்க யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஆர்த்தி காட்டுறது ரொம்ப ஈஸி. நம்ம வச்சுட்டோம்னா இப்படி அழகா சிவபெருமானுக்கு ஆர்த்தியும் காட்டலாம் நம்மளால. சோ இப்படி இன்னதான் மூவ் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. பஞ்சகவ்ய பன்னீர் விடுறதால உங்களுக்கு வந்து அது கிரிப்பா தான் இருக்கும். நல்லாவே இருக்கும். பொறுமையா நம்ம கையை ஹோல்ட் பண்ணி கூட இது பாருங்க, இப்படி மாதிரி கையை ஹோல்ட் பண்ணி கூட சிவபெருமானுக்கு இப்படி பொறுமையா நீத்தி நிதானமா ஆரத்தி காட்டலாம். அந்த 4 கால பூஜைக்கு மட்டும் பண்ணால் கூட போதும். வீட்டுல இருக்கக்கூடிய சிவ போட்டோவுக்கு, சிவபெருமான் இருக்கிற போட்டோவுக்கு, இல்ல அம்மையப்பன் சிவபெருமான் இருக்க அந்த போட்டோ கூட வில்வத்தால அர்ச்சனை பண்ணி அந்த நேரத்துல இந்த பஞ்சகவ்ய பண்ணி ஆல்ரெடி இருக்க ஆயில் மட்டும் விட்டுட்டு திரி தூண்டி விட்டு விளக்கேத்தி சிவபெருமான மனமுருக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி வேண்டிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீரியமா இருக்கும். இந்த விளக்கா இருந்தாலும் சரி, இந்த இதுவா இருந்தாலும் சரி, பானலிங்கமா இருந்தாலும் சரி, எது வேணும்னாலும் அவங்களுக்கு சிவபெருமான் எந்த ரூபத்துல அனுகிரகம் பண்ணணும்னு எழுதப்பட்ட இல்ல 2மே நான் வாங்கிக்கிறேங்க. என் வாழ்க்கையில ஒரு வாட்டி பண்ண போறது. ஸோ இதோட அடுத்த வருஷம் தான் எனக்கு இது கிடைக்கும். ஏன்னா நம்மளோட ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி பண்ணது இன்னொரு வாட்டி பண்றதுக்கு லேட் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வாட்டி பண்ணி தூக்கி போட போறது கிடையாது. ஸோ ஒரு வாட்டி பண்றதை நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டில் பூஜை பண்ணலாம், ஜஸ்ட் வச்சா போதும். ஸோ நீங்க சிருஷ்டி ஒளி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்கத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். நம்ம இடத்துல புவனேஸ்வரி இடத்துல இந்த லிங்கம் இருக்கு. ஸோ புவனேஸ்வரி அப்படின்னும் பொழுது போக பெருமான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழனியில இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பட்சலிங்கம் பூஜை பண்ணி வச்சிருக்காரு புவனேஸ்வரி பேர். அதே மாதிரிதான் சித்தர் வழியில நம்ம எடுத்த ஒரு விஷயம், 2 விஷயம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த 2 விஷயத்துல யாருக்கு எது போகணும்னு எழுதப்பட்டிருக்கும். இல்ல 2மே ரொம்ப மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. 2மே அந்த பானலிங்கத்தை வச்சு நம்ம இந்த ஆத்ம தீபத்தால கூட நம்ம ஆரத்தி காமிச்சுக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து ஸ்ரீயந்திரம் இருக்கும். ஸோ ஸ்ரீயந்திரம்ன்றது ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தீப வடிவத்தில் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டு கூட நம்ம இந்த விளக்கை வந்து வெளியில வச்சுட்டு கூட இல்ல பஞ்சகவியத்தை இது பற்றி மேல அந்த தினப்படி ஏற்றணும்னா கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அருமையா 2 ப்ராடக்ட் இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கோம். போன பதிவையும் பாருங்க, இந்த பதிவையும் பாருங்க. இந்த சிவராத்திரிக்கு இந்த 2 ப்ராடக்ட்ல உங்களுக்கு எது வரணும், 1200 ரூபாயில 2த்துல ஏதாவது ஒண்ணு. ஆமா, 2மே வேணும்னாலும் வாங்கிக்கலாம். 1200 நீங்க பே பண்ணி 2மே வேணாலும் வாங்கிக்கலாம். உங்க இல்லத்துக்கு எந்த ரூபத்துல சிவபெருமான் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரோ மிக விரைவில் வர காத்துட்டு இருக்காரு, மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட சிருஷ்டி ஒளியிலிருந்து உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.